இப்போ கடையில் கிடைக்கிற பன்னீர் எல்லாமே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க, எதுவுமே ஒரிஜினல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. 2 பொருள் இருந்தால் நம்ம ஹோம்மேட் பன்னீர் ரெடி பண்ணிடலாங்க. பாலும் லெமனும் இருந்தால் போதுங்க, நம்ம வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணிடலாங்க. 1 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க. ஒரு லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ வந்து பால் தனியாக பன்னீர் தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ வந்து ஒரு குண்டா வச்சு அதில் வெள்ளை துணி விரிச்சுக்கோங்க. விரித்து இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் 2 தடவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பன்னீரில் இருக்க நம்ம லெமன் புழிஞ்சு விட்ட புளிப்புத்தன்மை வந்து போகுங்க. அப்போ 2 தடவை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கையில் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணி விட்டுட்டு அதே வெள்ளை துணியில் இந்த பன்னீரை போட்டு நல்லா டைட்டாக கட்டி அது மேலே வந்து ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு பன்னீர் வந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடியே பால்லேருந்து ஆடை எடுத்து வச்சுட்டேங்க. அது எதுக்குன்னா, இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்குலாம் நான் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பாலாடையே நல்லா மேஷ் பண்ணி அதில் ஊற்றிக்குவேங்க. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஹோம்மேட் பன்னீர் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம 2லேருந்து 3 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா சாஃப்டான பன்னீர் வீட்லேயே கிடச்சிருச்சுங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி 1 லிட்டர் மாட்டுப்பாலில் ட்ரை பண்ணியிருக்கேங்க. எனக்கு 200 கிராம் பன்னீர் கிடச்சிருக்குதுங்க. நீங்கள் வந்து பேக்கெட் பால்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள், மாட்டுப்பால்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.